அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலர் என்ற புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையின் செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இப்படி அவர்கள் சொல்லி தங்களுக்கு ஜனங்களை பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாக இருந்தது. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே எடுத்துக்கொண்டு போனார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பவுலும் பர்னபாவும் லிஸ்திராவுக்கு போய் அந்த கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள். அப்பொழுது பவுல் பிரசங்கித்ததை ஒரு சப்பானி, பிறந்தது முதல் இருந்த சப்பானி கேட்கிறார். கேட்டபடினாலே அவருக்கு ரட்சிப்புக்கேற்ற, அதாவது அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய விசுவாசம் இடத்துல இருக்குது என்று சொல்லி பவுல் அவரை சுகப்படுத்துகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. இப்படி அற்புதத்தை செய்ததுனால அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பவுலுக்கும் யூபித்தர் என்றும் பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுலை பிரசங்கம் செய்தபடினால் மெர்க்குரி என்று சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லி அவர்களுக்கு பாருங்க, அவங்க என்ன செய்றாங்க? பூஜைசாரிகளை, எருதுகள், மாடுகளை கொண்டு வந்து பலி செலுத்துறதுக்காக வர்றாங்க. இப்போ பவுலும் பர்னபாவும் அதை தடை செய்கிறார்கள். தடை செய்யும் பொழுது அவர்களுக்கு காரியங்கள் சொல்லுகிறார். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களில் தங்கள் வழிகளில் நாட்கள் இருந்தும், அதாவது ஜனங்கள் தங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல, அவரவர் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல நம்முடைய தேவன் என்ன செய்தார் ஜனங்களுக்கு அப்படின்றது அவர் சொல்றார். நம்முடைய தேவன் என்ன செய்தார், அதாவது ஜனங்கள் எப்படி வாழ்ந்திருந்தாலும் சரி, தேவன் தம்முடைய வேலையை மாத்திரம், தம்முடைய கிரியைகளை மாத்திரம், அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். அதான் இங்க பவுல் சொல்றார், அவர் நன்மை செய்து வந்து. ஆமென். என் அன்பு பிள்ளைகளை, இங்க பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, அவர் நன்மை செய்து கொண்டே இருந்தார். இங்க ஜனங்கள் வித்தியாசமா இருக்கிறார்கள். அவருக்கு அவர் சொல்லுகிறார், அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்ததில்லை என்றார்கள். இவங்க யாரை குறித்து சொல்ல வர்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வர்றாங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனை குறித்து சொல்ல வர்றாங்க. ஆனா இவங்க பவுலையும் பர்னபாவையும் கடவுளா மாத்த பார்க்கிறாங்க. இப்ப இவங்க இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு யூதர்கள் வர்றாங்க. அவர்களுக்கு தவறா போதிச்சு அவர்களை கல்லெடுத்து அவர்களை கொல்லத்தக்கதாய் அடிச்சு போடுறாங்க. பிறகு அவர்கள் 2 பேருமே காலின்றி எழும்பி நின்று அங்கிருந்து புறப்பட்டு போயிடுறாங்க. அங்க ஒரு அற்புதம் நடக்குது. இங்க சொல்லப்பட்ட வசனத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலிருந்து மழையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து. அல்லேலூயா. அதுதான் இப்ப பேச போறோம். செழிப்புள்ள காலங்களை தருகிற தேவன் அப்படின்னா என்ன? அதாவது வறட்சியான வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, வறண்ட நிலத்தில் இருக்கிறவர்களுக்கு, குறைவுள்ளவர்களுக்கு, ஒன்றுமில்லாதவர்களுக்கு, இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வறட்சியோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செழிப்புள்ள காலங்களை தருகிறவராம். ஏசாயா 35:1 சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்திரத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த வனாந்திரம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செழிப்பை பார்க்க முடியாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்கி நிற்கிறத பார்க்க முடியாது. மரச்செடி கொடிகளை பார்க்க முடியாது. முக்கியமா அந்த மனுஷன் வாழவே முடியாது. என் அன்புக்குரியவர்களே, ஆனால் ஒரு வயல்வெளியை பார்க்கும் பொழுது நாம் சொல்லுவோம், அந்த வயல்வெளி செழிப்பா இருக்கிறது.
ஒரு காடு நல்ல மழை பெய்ந்து செழிப்பா இருக்குன்னா அதை பார்த்து சொல்ல பச்சை பச்சையில இருந்தா ரொம்ப செழிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வனாந்திரத்தையும் செழிப்பாய் மாற்ற முடியும். அதுதான் எசாயா 43:19 சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், வனாந்திரத்துல வழியும் அவாந்திர வழிகளை ஆறுகளை உண்டாக்குவேன். அப்போ வழி இல்லாத இடத்துல, விவசாயம் பண்ண முடியாத இடத்துல, தண்ணீர் கிடைக்காத ஒரு இடத்துல, வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செயல்படுவேன், நான் உருவாக்குவேன், நான் அற்புதங்களை செய்வேன், என்னால் முடியும் என்று சொல்லுகிறார். எஸ், இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்திரத்தில் நடக்க பண்ணி அவர்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்தார். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவர் வனாந்திரத்திலே அவர் நடந்து திரிய சொன்னார். அவர் காடு மேடு எல்லாம் நடந்து திரியும் பொழுதுதான் கானான் அவர்களுக்கு சொந்தமாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து கூட வனாந்திரத்துல தான் போய் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் மனதுருகினார். அவர்கள் மேல் பரிதபித்தார், அவருடைய பசிக்கு ஆகாரம் கொடுத்தார். அங்கு இருந்த அந்த வனாந்திரத்தில் இருந்த வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார். எனக்கு இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரத்தை நான் செழிப்பாய் மாற்றுவேன். உன் வாழ்க்கை நிச்சயம் மாற்றப்படும். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 29:17 சொல்ல, இன்னும் கொஞ்சம் காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அது ரொம்ப அழகா சொல்ல, இன்னும் கொஞ்சம் காலத்துல உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. எப்படின்னா, ஏசாயா 27:6 சொல்லப்பட, யாக்கோப்பு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரப்போகிறது. அல்லேலூயா! உங்கள் நாட்கள் உங்களுக்கு வரப்போகிறது, செழிப்பின் நாட்கள் உங்களுக்கு வரப்போகிறது, வறட்சியின் நாட்கள் மாறப்போகிறது. பூத்து காய்த்து நீங்கள் பூமியை பல நாள் நிரப்பக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. இன்னும் கொஞ்ச காலங்களில் வனாந்திரம் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொன்னதுதான் அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் விட மாட்டார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 65:9 சொல்லப்படுகிறது, தேவரே நீ பூமி விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், இப்படி நீர் அதை செய்து திருத்தி அவளுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அல்லேலூயா! தேவன் நம்மை விசாரிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நமக்கு நடக்கிறது தெரியுமா? நம்மை திருத்துகிறார். அவர் ஒரு வனாந்திர செழிப்பா மாறினா அந்த வனாந்திரத்தை சரி செய்யணும்னா அதை திருத்தணும், சரிப்படுத்தணும். அதை சரிப்படுத்தும் பொழுதுதான் அங்கே நடக்கிற காரியம் என்ன? தானியத்தை விளைவிக்கக்கூடியதான தேவ நதி அங்கே பாய்கிறது. அந்த தேவன் நதி பாய்கிறதற்கு, அந்த வனாந்திர செழிப்பாகிறதற்கு காரணம் என்ன? தேவன் விசாரிக்கிறார். அதாவது சொல்லப்படும், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவார். அவன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை திருத்துகிறதற்கு, சரிப்படுத்துகிறதற்கு நாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவ நதி ஆகிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் ஊற்றப்படும் பொழுது நம்முடைய வனாந்திரம் எப்படி மாறுகிறது என்றால், கர்த்தர் விசாரிக்கிற ஒரு வனாந்திர தேசமாக, ஒரு வாழ்க்கையாக, நீர் பாய்ச்சுகிற தண்ணீர் நிறைந்த தேவ நதியாக நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. பிறகு நம்முடைய வாழ்க்கை பல நாள் நிரப்பப்படுகிறது, பல நாள் நிரப்பப்படுகிறது. ஆம், அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 66:12 சொல்லப்படும், மனுஷரை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினேன், தீயும் தண்ணீரை கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டேன். ஆம், தேவன் விசாரிக்கும் பொழுது, அவர் திருத்த நினைக்கும் பொழுது, ஒரு சில பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார். மனுஷர்கள் தலைமையில் ஏறி போகிறார்கள், உண்மைதான். மனுஷர்கள் நம்மளை ஏசுறாங்க, பேசுறாங்க, நம்ம விழுந்துட்டோன்னு நம்மளை மிதிக்கிறாங்க, நம்மளை அற்பமா நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறார்.
இதெல்லாம் என்ன தெரியுமா? குயவன் வணைந்து கொள்கிறார், நம்மை திருத்துகிறார். அப்படி திருத்தப்பட்ட பிறகு பாருங்க, அந்த பாதையெல்லாம் கடந்து வந்த பிறகு அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? உங்களை வனாந்தரத்திலே அந்த ஜீவநதியை கொடுத்து உங்களை செழிப்பாக்குறது மாத்திரமல்ல, நீங்கள் வாழ்வதற்குரிய செழிப்பான ஒரு இடத்துல கொண்டு வந்து உங்களை நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நித்தியமாய் காலமாய் வாழுகிறதற்காக, கிறிஸ்துவோடு வாழ, தேவனோடு கூட இணைந்து வாழ, பரிசுத்தாவின் அணைப்பிலே வாழ, சத்தியத்தில் நீங்கள் வாழ அவர் எங்க கொண்டு வரார் தெரியுமா? செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டார். உங்களை கொண்டு வருவார், நிச்சயம் கொண்டு வருவார். ஆமென் என்பதே பிள்ளைகளை. ஏசாயா 32:15 சொல்லப்படுகிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திர செழிப்பான வயல்வெளியாக, செழிப்பான வயல்வெளி காடாக எனப்படும். பாருங்க, ஒரு இடமே, ஒரு தேசமே வனாந்திரமா மாறிடுச்சு. இஸ்ரேல், இந்த இஸ்ரேல் ஜனம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல செழிப்பா இருந்ததுங்க. அதே போல ஒரு சில நாடுகள்லாம் செழிப்பா இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா வேதம் சொல்லப்படுகிறது, உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் யார் மீது ஊற்றப்படுகிறாரோ, எந்த குடும்பத்தின் மீது ஊற்றப்படுகிறாரோ, எந்த சபையில ஊற்றப்படுகிறாரோ, எந்த வேலை ஸ்தலத்தில் ஊற்றப்படுகிறாரோ, எந்த ஸ்கூல்ல காலேஜில் ஊற்றப்படுகிறாரோ, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் சொல்லப்போனா எந்த சபைகள் மீது தேவன் ஊற்றப்படுகிறாரோ, எந்த குடும்பத்தின் மீது யார் மீதெல்லாம் ஊற்றப்படுகிறாரோ, அங்குதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இடம் என்ன ஆகுமா? வனாந்திர செழிப்பாய் மாறிடுமா. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும் நமக்குள்ள, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, சபையில, வேலை செய்யற இடங்கள்ல ஆவியானவர் ஊற்றப்படணும். நீங்க செய்யற பிசினஸ்ல எல்லாத்துலயும் ஆவியானவர் இருக்கிறாரா? இருக்கணும். அவர் இருக்கும்போது தான் நம்முடைய பிசினஸ் அவர் ரொம்ப வெற்றியா சக்சஸா கொண்டு போவார். அதுக்கு என்னன்னா, வனாந்திரங்கள், வறட்சிகள் இதெல்லாம் நீக்கி போட்டு ஆவியானவர் சரியாய் நம்மை போதித்து நம்மை அழகான பாதையில நடத்துவார், சரியான சக்சஸான பாதையில நடத்துவார். ஏன்னா யோசேப்புக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால தான் பாருங்க, அந்த நல்ல ஆவியானவர், அந்த பரிசுத்தாவியானவர் இருந்ததுனால தான் வறட்சியின் காலங்களும் தெரிஞ்சது, செழிப்பின் காலங்களும் தெரிஞ்சது அவனுக்கு. அங்க இருக்கிற ராஜாவுக்கோ ஜோசியக்காரருக்கு தெரியல பாருங்க. அப்ப ஆவியானவர் யோசேப்புக்குள்ள இருந்ததுனால தான் அங்க வறட்சியின் காலம் என்ன, செழிப்பின் காலம் என்ன, எப்படி நாட்டை நடத்தணும்ன்றது அவனுக்கு தெரிஞ்சு. காரணம் அவருக்குள்ள இருந்த ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், விசேஷித்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா தான் உங்க குடும்பத்தை எப்படி நடத்தணும், உங்க பிள்ளைகளை எப்படி நடத்தணும், உங்க பிசினஸ் எப்படி நடத்தணும், சபை எப்படி நடத்தணும், வாழ்க்கை எப்படி நடத்தணும், எப்படி செலவு பண்ணணும், எப்படின்றதை கற்றுக் கொடுப்பார். ப்ளீஸ், ஆவியானருக்குள்ள ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு 5-10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் நல்ல அந்நிய பாஷை பேசிக்க துதிங்க. உங்கள் வனாந்திரங்கள் எல்லாம் செழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு விடுதலை வரும். எல்லா சத்துடி பிடியிலிருந்து, வியாதியிலிருந்து, அந்தகார கிரியிலிருந்து, எல்லா துஷ்டதனத்திலிருந்து, கெட்ட ஆவியிலிருந்து, கெட்ட காரியங்களிலிருந்து ஆவியானவர் விடுதலை கொடுப்பார். மிக முக்கியம். ஏசாயா 51:3, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் செழிப்பான பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடை செய்து அதன் வனாந்திரத்தை ஏதனை போலும், அதன் அவாந்திர வெளி கர்த்தரின் தோட்டத்தை போலும் ஆக்குவார். சந்தோஷம், மகிழ்ச்சியும், துதியும், கீத சத்தம் அதில் உண்டாகும். ஆமென். ஆமென். பிள்ளைகளை, கர்த்தர் ஆறுதல் செய்யும் பொழுது உன் வாழ்க்கை கர்த்தரின் தோட்டமாய் மாற்றப்படும் பொழுது, அதே போல ஏதேன் தோட்டமாய் மாற்றப்படும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா வனாந்தரங்களும் நீங்கி போகும். சந்தோஷமும், மகிழ்ச்சியும், துதியும், கீத சத்தமும் உண்டாகும். ஹல்லேலூயா. எப்பொழுது தெரியுமா? கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்யும் பொழுதுங்க. எப்படி கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்வார்? எப்படி கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்வார்? ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டுடைய பாதத்தை நோக்கி பிடிக்கும் பொழுதுதான் இல்லையா? மரியாள் வந்து ஆண்டுடைய பாதத்தை விழுந்து அவருடைய பாவத்துக்காய் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் கண்ணீர் வெடிக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை, ஆறுதல் கிடைக்குது. தன் சகோதரனுக்காய் அவருடைய பாதத்தில் விழுறாங்க.
பாருங்க, ஆண்டவருடைய கண்ணீரை தொடச்சு அவருடைய வாழ்க்கையை மாற்றுறாங்க. கர்த்தரின் தோட்டத்துல வந்துடுறா. அவளுக்கு பாருங்க, சந்தோஷம் உண்டாகுது, மகிழ்ச்சி உண்டாகுது, துதி உண்டாகுது, கீத சத்தம் உண்டாகுது. அவ்வளவு ஹாப்பி. மரித்து போன நாரி கொண்டிருந்த அவருடைய லைஃபை கர்த்தர் மாற்றிட்டார். அவங்க அண்ணனைய உயிரோடு எழுப்பிட்டார், சகோதரன். ஆகினால நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும் பொழுது, உங்கள் வைக்கப்பட்ட தோட்டத்துல, கர்த்தரின் தோட்டத்துல நீங்கள் சரியாய் நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 28:25 பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறனோ செழிப்பான். கர்த்தரை நம்புங்க. அப்போதான் உங்களுக்கு ஆறுதல் வரும், சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், விடுதலை வரும். சியோனாக மாறுவீங்க, கர்த்தரின் தோட்டமா மாறுவீங்க, ஏதேன் தோட்டமாய் மாறும். எப்படி தெரியுமா? கர்த்தரை நம்புகிறவர்கள். கர்த்தரை நம்புவோமா? அவரை மாத்திரம் நம்புங்க. கர்த்தரை நம்பி செபிங்க. கர்த்தரை நம்பி ஆவில நிரம்புங்க. கர்த்தரை நம்பி துதிங்க. கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வர்றப்பா, சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே செழிப்பின் நாட்களை கொடுப்பீராக. வறட்சியின் நாட்களை எடுத்து போடுங்க, கண்ணீரின் நாட்களை எடுத்து போடுங்க, வேதனையின் நாட்களை எடுத்து போடுங்க, வறுமை நாட்களை எடுத்து போடுங்க, போராட்டத்தின் நாட்களை எடுத்து போடுங்க. ஆவியானவரே, ஒவ்வொரு நிரப்பி ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. எஸ், அவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் கண்ணீர் வடித்த நாட்களுக்கும் அவளை சரியாய் மகிழ்ச்சியாக்கத்தக்கதாய் அவளை செழிப்பாக்க. எல்லா நிந்தனைகளும் அவமானங்களும் வறட்சிகளும் மாறட்டும். கர்த்தர் கிருபை செய்வீராக. கரங்களோ போடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். செழிப்பான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.